உயிரே உயிரின் உறவே கண்மணி. இல்லம்மா, நாளைக்கு எங்க அப்பாவோட நினைவு நாள். அது ஞாபகத்துக்கு வந்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தூக்கமே வரல. அதான் எங்க அப்பா கூட உங்களை மாதிரிதான் ரொம்ப நல்லவர். எப்பவும் 4 பேருக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரை யாருமே புரிஞ்சுக்கல. பத்தாததுக்கு கூட இருந்தவங்களே எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க. கடைசி காலத்துல அத நினைச்சே எங்க அப்பா இறந்துட்டாரு. உன்னை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு நேக்கு தெரியலடி குழந்தை. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை பறி கொடுக்கறது பெரிய துயரம். நேக்கு அது நல்லாவே தெரியும். எங்க அம்மா சாகும்போது நேக்கு 13 வயசு. ராத்திரி எல்லாம் இப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறவா திடீர்னு எழுந்து ஓன்னு அழுவேன். ஆறுதல் சொல்றதுக்கு கூட பக்கத்துல யாருமே இருக்க மாட்டா. என்ன பண்ண முடியும் சொல்ல? மரணத்தை நம்மளால தடுக்க முடியாதே. நாளாக நாளாக அம்மா இல்லாதது நேக்கு பழகி போயிடுது. இன்னைக்கு நான் 4 பேருக்கு உதவியா இருக்கேன்னா அது நேக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான். யாராவது என்கிட்ட வந்து மாமி உங்களால நான் நன்னா இருக்கேன்னு சொன்னா நான் எங்க அம்மாவை தான் நினைச்சுப்பேன். இப்படிதான் எங்க அம்மா இல்லாத குறைய நான் தீர்த்துப்பேன். நோக்கும் அதாண்டி சொல்லுவேன். நாளைக்கு உங்க அப்பா ஞாபகார்த்தமா 10 பேருக்கு சாப்பாடு பண்ணி கூட. முடிஞ்சதுன்னா கிளிஷல் கட்டிண்டு அலையிற குழந்தைகளுக்கு சட்ட துணி வாங்கி கொடு. இதனால எல்லாம் போனவா திரும்பி வந்துடுவான்னு நான் சொல்லல. உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அவ ஆத்மா சாந்தி அடையும். அதுக்குதான் சொன்னேன். சரி, உள்ள வந்து படுத்துக்கோயே. இல்லம்மா, பிளீஸ். கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேனே, அப்புறமா போய் படுத்துக்கிறேன். சரி, மறுபடியும் உட்கார்ந்துக்கோ. ஆனா அழுதுன்னு இருக்கப்படாது, சரியா? சரிம்மா. ரேகா, ரேகா. என்னம்மா? ஆமா, உமா எங்க? மாடியில இருக்காளான்னு கொஞ்சம் பாத்துட்டு வாயே. உமாக்கு அப்பவே டியூட்டி கிளம்பியாச்சு. இவ்வளவு காலையிலயா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு, அதான் அவசரமா போகணும்னு கிளம்பிட்டா. ஏமா, ஏதாவது பேசணுமா? நேத்து நைட்டே பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப லேட்டா வந்ததால பேச முடியல. வர வெள்ளிக்கிழமை அப்பாவோட திவசம் வருது இல்லையா? ஐயரை கூப்பிடணும், தேவையானதெல்லாம் வாங்கணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்கம்மா. எப்பவும் வர ஐயர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் எல்லாம் பாத்துப்பாரு. அம்மா, அவர் வெளியே போக சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல.
வாங்க தம்பி உட்காருங்க. உட்காருங்க. ஏன்பா அவதான் கொஞ்ச நாளைக்கு பார்க்க வர வேண்டாம்னு சொன்னா இல்லையா? இந்த பாஞ்சாலி வேற கண்கொத்தி பாம்பு மாதிரி உங்களே கவனிச்சிட்டு இருக்கா. அம்மா, இப்ப நான் எனக்காக ரேகாவை பார்க்க வரல. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? வேற என்ன, அவங்களுக்கு எப்பவும் எங்களை பத்தின கவலைதான். நானும் ரேகாவும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு கவலைப்பட்டே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க வேற சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்துல இருந்து ரேகாவை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. நைட்டே ஃபோன் பண்ணேன், லைன் கிடைக்கல. ரேகாவை அனுப்பி வச்சீங்கன்னா சாயந்தரமே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். ரேகா ப்ளீஸ், எதுவும் யோசிக்காம கிளம்பு. நீ வந்து பேசினா அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ரேகா போயிட்டு வாமா, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல. பாவம் சம்பந்தியம்மா, அவங்க உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னா போய் பார்த்துட்டு வரதானே முறை. ப்ளீஸ் ரேகா. போறத பத்தி ஒண்ணு இல்லம்மா. உமாக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம. உமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வாமா. கவலைப்படாதீங்க, நான் ஈவினிங் கூட்டு வந்து விட்டுறேன். சரிப்பா, வா ரேகா, போலாம். போயிட்டு வாமா.